கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுத்து கிருபையை தருகிற அவருடைய வார்த்தைகள். ஆகையால் நம்ம எல்லாரும் சேர்ந்து முதலாவதாக இந்த 2 வார்த்தைகள் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். எபேசியர்களுடைய நிருபம் 5வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து அதன் பின்பு அதிலிருந்து தியானத்தை தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள் நம்முடைய தமிழில் முதலாவதாக வாசிக்கலாம். எல்லாரும் உடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்க. எங்களோடு கூட பங்கு பெறுகிற ஆராதனையில் பங்கு பெறுகிற நீங்களும் கூட உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து கொண்டு இந்த ஆயத்தமாகும்படியாக உங்களை அழைக்கிறோம். எபேசியர் 5:25 முதல் 8 வரை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். Okay, we're going to read it in English. Are you guys ready? Okay, Ephesians 5:25-28. Our youngsters are all ready, so we're going to read along with them. If you have an English Bible, you can also turn your Bibles to Ephesians chapter 5, verses 25-28. I'm going to be reading from New King James Version. Husbands, love your wives, just as Christ also loved the church and gave himself for her, that he might sanctify and cleanse her with the washing of water by the word, that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. So husbands ought to love their own wives as their own bodies. He who loves his wife loves himself. Amen. நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். எங்களுடைய பகுதியில் வருகிற நெய்பர்ஹுட் அட்வர்டைஸ்மெண்ட். அது பேர் என்ன? நெய்பர்ஹுட் தெரியுமா? சின்ன ஆப் இருக்குது, பேர் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் டோர். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் டோர். நெக்ஸ்ட் டோரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நான் வாசித்த பொழுது நான் யோசித்து கொண்டேன். அந்த மாதிரி அது இப்படியா கொடுக்கப்பட்டிருந்தது. There's a garage organized the system. The husband is writing. He's saying, I have this garage storage unit. I like it. My wife doesn't. You know how that goes, right? We get into arguments. The advertisement says we get into arguments. Sometimes she wins. Sometimes I lose. There's no mistake here, so I'm selling this. அப்படிதான் நம்ம வீட்டில் நடக்குது இல்லை? ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது sometimes the wife wins, sometimes the husband loses. So net, the wife always wins. அதுதான் நம்ம வீட்டில் நடக்கிற காரியம். நான் திருமணம் என்று சொல்லி வரும் பொழுது கணவனும் மனைவி அனுசரித்து போக வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்போடு கூட நடத்த வேண்டும். அதற்காக கர்த்தர் இந்த திருமணத்தை, குடும்பங்களை அப்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய திருமணத்துக்கு குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக குடும்பத்திலே திருமணத்தை குறித்து கர்த்தர் நமக்கு ஒரு 2 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 5:25 சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தாரோ அதே போல புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த முதலாவது ஒரு கட்டளை நம்முடைய திருமணத்தை குறித்து. 2வதாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன என்று சொன்னால், எபேசியர் 5:22 மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புருஷர்கள், ஹஸ்பண்ட்ஸ் மனைவிட்டு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். வயசு என்ன செய்யணும்? கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. அதை நம்ம ஏதோ சஜஷன் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் அதை நமக்கு கட்டளையாய் தந்திருக்கிறார். அப்புறம் நம்ம குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவனுடைய கட்டளைக்கு மாறாத காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் பார்க்கும் பொழுது கணவனும் மனைவியும் மிகவும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்களே, எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை தியானித்தோம். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய திருமணத்திற்கு ஒரு அஸ்திவாரமான ஒரு
5 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். 5 foundations of our marriage. அதுதான் நம்ம இப்பொழுது நம்ம ஜெபிக்கணும். அதை கணவன் தனக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும், அதே போல மனைவியும் தனக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 அஸ்திவாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய திருமணத்திலே காணப்பட முடியும். முதலாவதாக அன்பு. 1 கொரிந்தியர் 16:14 சொல்லுகிறது, உடைய காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி பேசும் பொழுது அன்போடு அவங்க பேசுனாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஆகையினால அன்பு தான் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்பட வேண்டியது. நான் இடத்துல அன்பு கூறுவேன் என்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்லணும். நான் உன்னை நேசிப்பது இல்லை என்கிற வார்த்தையை நம்ம சொன்னோம்னா பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையில் அந்த அன்பை நமக்கு தருகிறவர் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த கிருபை தருவார். நம்ம யாரெல்லாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமோ அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவருடைய இருதயத்தை அன்பினாலே நிரப்புவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. 2வதாக அஸ்திபாரமாய் நம்ம கருத வேண்டிய ஒரு காரியம் ஒரு தாழ்மை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். அப்ப மனைவி என்ன செய்யணும்? கணவன் தன்னை விட மேன்மையாக எண்ண வேண்டும். கணவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவியை தன்னை விட மேன்மையாக எண்ண வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி, கணவன் தான் மேன்மை என்று சொல்லி சொல்லப்படவில்லை. கணவன் மனைவியை மேன்மையாக எண்ண வேண்டும், மனைவி கணவனை மேன்மையாக எண்ண வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ள அப்படியாக ஒரு தாழ்மையில நடந்து கொள்ள வேண்டியது. அதுதான் நான் கர்த்தர் விரும்புகிற 2வது ஒரு அஸ்திபார கல். 3வதாக நம்முடைய திருமணத்திலே நாம் அஸ்திபாரமாக கருத வேண்டிய ஒரு கல் என்ன என்று சொன்னால் மன்னிப்பு. ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். பாவம் செய்யாதவர் யாருமே இல்லை, தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை. திருமணம் ஆன நாள்லேருந்து நான் ஒன்றுமே தப்பு பண்ணல பிரதர் சொல்ல யாரும் இருக்கீங்களா? யாரும் சொல்ல முடியாது. திருமணமான நாள்லேருந்து மனைவி சில காரியங்களை தவறாக செய்திருப்பார்கள், கணவன் சில காரியங்களை தவறாக செய்திருப்பார்கள். ஆனால் அந்த மன்னிப்பு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் எப்படி திருமணம் நடக்க முடியும்? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். அதுதான் 3வதான ஒரு அஸ்திபார கல். கர்த்தாவே எனக்கு மன்னிப்பை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் சொல்லணும். கணவனை மனப்பூர்வமாக மன்னிக்கணும், மனைவியை மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அந்த திருமணத்தில் கிரியை செய்வார், அவர் ஆசீர்வாதத்தை தருவார். 4வதாக நம்முடைய அஸ்திவாரமாக கருத வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு பட்சமாக இருக்கிறது. அஃபெக்ஷன், டெண்டர் ஹார்ட்டட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். பி அஃபெக்ஷனேட் வித் ஈச் அதர். மற்றவர்கள்லாம் பேசும்போது அன்பாக பேசிட்டு வீட்டில் மட்டும் பேசும்போது அன்பு இல்லாமல் பேச முடியாது, அஃபெக்ஷன் இல்லாமல் பேச முடியாது. அப்போ பேசும் பொழுதே அந்த மனத்தாழ்மையோடு டெண்டர் ஹார்ட்டோடு நம்ம பேசணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். கடைசியான ஒரு அஸ்திவார கல் என்ன என்று சொன்னால் சப்மிஷன். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கணவனும் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனைவியானவள் தன்னுடைய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, கணவனே அதற்கு அதிகாரி. கணவனானவன் தன்னுடைய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து தயவாயிருந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 5 அஸ்திபாரங்களை நம்ம மனதில் வைத்து தினந்தோறும் நமக்காக ஜெபிக்கணும். நம்முடைய வீட்டில் அதை எழுதி வைத்து, அந்த வசனத்தை எழுதி வைத்து, கர்த்தாவே அந்த வசனத்தின்படியாக என்னை மாற்றும் என்று சொல்லி மனைவி தினந்தோறும் ஜெபிக்கணும். கணவன் தினந்தோறும் ஜெபிக்கணும், அந்த வசனத்தின்படியாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கணும். மனைவி உட்கார்ந்து எங்கள் ஹஸ்பண்டுகள் ஒன்றுமே இல்லை அவரை மாற்றும் சொல்லி ஜெபிச்சிங்க வச்சுங்க, ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதே போல் ஹஸ்பண்ட் ஒரு காணல உட்காந்துட்டு என் மனைவிக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே என் மனைவியை மாற்றிடும், எங்கள் வீட்டில் பிரச்சனையே சரியாடின்னு சொன்னால் ஏதோ பிரச்சனை அர்த்தம். நம்ம தாழ்மையாக கர்த்தர் சமூகத்தில் கர்த்தாவே என்னை நீர் மாற்றும், என்னை நீர் இந்த திருமணத்தில் என்னை ஒரு தலைவர் நான் எடுத்து நீர் பயன்படுத்தி இந்த 5 காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் வைத்து நமக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய திருமணத்தை குடும்பத்தை ஆசீர்வதித்து தருவார். அதன் பின்பு நம்முடைய கணவன் மனைவியுடைய ரோல்ஸ், அவருடைய பொறுப்புகள் என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். 2 விதமான காரியங்களை யோசித்தோம். முதலாவதாக சமத்துவ கொள்கை, கணவன் மனைவி ஒன்று என்கிற ஒரு கொள்கை, ஈகாலிட்டேரியன் வியூ என்கிற ஒரு காரியம். அது என்ன சொன்னால் கணவன் செய்யலாம் மனைவி செய்யலாம், மனைவி செய்யலாம் கணவன் செய்யலாம் என்கிற ஒரு கொள்கை.
மற்றொரு கொள்கை என்னன்னு சொன்னால் பூர்த்தி செய்கிற கொள்கை, காம்ப்ளிமெண்டேரியன் வியூ. அதாவது கணவனுக்கு செய்ய முடியாத காரியங்களை மனைவி செய்ய முடியும், மனைவிக்கு செய்ய முடியாத காரியங்களை கணவன் செய்ய முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவன் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசமான பொறுப்புகளை அவர் தருகிறார். அவரவர் தங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த காரியத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். மனைவி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும், கணவனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து வரும் பொழுது, left brain and right brain coming together, that is when there is completeness, there is the complement that God has given. God has expected us to complement each other. God has expected us to make each other full so that the family can be full. There are blessings that individuals you cannot attain, only the family can attain. These blessings are given to families, not for the husband, not for the wife. எல்லாம் சேர்ந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். ஒரு மனைவி ஒரு பக்கத்தில் இருந்து ஜெபிக்கிறார்கள், மனைவி இன்னொரு கணவன் இன்னொரு இருந்து ஜெபிக்கிறாங்க. ரெண்டு பேரும் எதிர்மறையாக ஜெபிக்கிறாங்க. ஒருவங்க ஜெபிக்கிறாங்க நான் இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி, இன்னொருத்தர் ஜெபிக்கிறாங்க இல்லை அமெரிக்காலாம் இருக்கணும் போகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறாங்க. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு? உங்களால் நாட்டை விட்டு அனுப்ப தான் இருக்க முடியும். ரெண்டு பேர் ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியாது. ஒரு மனம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனதுக்குள்ளாக நீங்கள் எப்போ வருகிறீங்களோ அப்பொழுது அதில் கர்த்தர் ஒரு கிருபையை தருவார். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மாற்றி கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருவார். கடந்த 3 வாரங்களாக ஒரு கணவனுக்கு மனைவிக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக தியானித்தோம் எபேசியர் 5:33 படியாக கணவர் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும், அல்லது மரியாதையாய் பயபக்தியாய் இருக்க வேண்டும். எபேசியர் 5:33 சொல்லுகிறது, உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள். இப்போ மனைவி பயபக்தியாய் இருக்கும் பொழுது கணவன் அதிகமாக நேசிப்பார். கணவன் அதிகமாக நேசிக்கும் பொழுது மனைவி அதிகமாக பயபக்தியாக இருப்பாங்க. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ என்ன செய்யணும்? ரெண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். கணவன் மாத்திரம் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. கணவன் அன்பாக இருக்க வேண்டும், மனைவி பயபக்தியாக இருக்க, ரெவரன்ஷியல் லைக் சேரா என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு அன்பும் ஒரு கீழ்ப்படிதல் ஒரு மரியாதையும் சேர்ந்து வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நம்ம தியானித்தோம் எபேசியர் 5:29 படியாக, தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான், மனைவியை எப்படியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அப்போ வீட்டுக்கு என்று காரியங்களை சம்பாதித்து தருகிறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவதற்கு கணவன். ஸோ ஹஸ்பண்ட் மஸ்ட் ப்ரொவைட். வாட் டஸ் அ வைஃப் நீட் டு டூ? வைஃப் நீட்ஸ் டு சப்போர்ட் ஹிம், வைஃப் நீட்ஸ் டு ஹெல்ப் ஹிம். அதைத்தான் வேதம் சொல்லியிருக்கிறது, ஏற்ற துணையை உண்டாக்கி தருவேன். அப்போ நல்ல ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். ஏற்ற துணைனா ஏதோ அசிஸ்டன்ட்னு நினைக்கக்கூடாது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் ஒரு நல்ல துணையாளராக இருக்கிறார் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் துணை நிற்கிறேன் என்று சொன்னால் அவரே காரியத்தை நடத்தி தருகிறவர். அப்போ குடும்பத்திலே கணவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனைவி துணை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மனைவி சேர்ந்து அதை நிறைவேற்றி தர வேண்டும். அதுதான் அதை குறித்து நம்ம கற்றுக் கொடுத்தோம். ஹஸ்பண்ட் ஹேஸ் டு ப்ரொவைட், வைஃப் நீட்ஸ் டு ஹெல்ப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் மஸ்ட் லவ், வைஃப் மஸ்ட் ரெஸ்பெக்ட். செகண்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் மஸ்ட் ப்ரொவைட், வைஃப் மஸ்ட் ஹெல்ப். அதுதான் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு மற்றொரு காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது தேவனுக்கு முன்பாக கணவனும் மனைவியும் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன என்பதை குறித்து. அதைத்தான் எபேசியர் 5:25 முதல் 28 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? சபையிலே அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தினாலே தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை ஒன்றுமில்லாமல் தமக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தமான மகிமையுள்ள சபையாக நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை ஒப்பு கொடுத்தார். இப்ப கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? கிறிஸ்து தான் மணவாளன், சபை தான் மணவாட்டி. மணவாட்டி சபையை பரிசுத்தப்படுத்துவது கிறிஸ்து தன்னுடைய கடமையாக அவர் எடுத்துக்கொண்டாராம். அதுதான் அவர் வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு கடமை. நான் என்னுடைய மனைவி ஆகிய சபையை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஆகவே சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை கிறிஸ்துவோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் கிறிஸ்து தான். அதே போல கணவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவிக்கு திருவசனத்தை கற்றுக் கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிறது ஒரு கணவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. மனைவி என்ன செய்யணும்? அது கணவனோடு கூட இணைந்து அதுக்கு ஏற்ற விதத்தில் செயல்பட வேண்டும். அதே விதத்துக்கு நம்ம சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஸோ ஹஸ்பண்ட் மஸ்ட் சாங்டிஃபை, வைஃப் மஸ்ட் சப்மிட். அதுதான் முதலாவது. என்ன ஹஸ்பண்ட் மஸ்ட் லவ், வைஃப் மஸ்ட் ரெஸ்பெக்ட். Secondly, husband must provide, wife must help. Thirdly, husband has to sanctify and wife must submit to the teaching.
ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி செய்யலாமே சொல்கிறாரு. மனைவி எப்படியும் போங்கய்யா, அப்படியும் போனால் எப்படி நடக்குமா? நடக்காது. அப்போ என்ன செய்யணும்? கணவனுக்கு கர்த்தர் ஒரு கடமையை கொடுத்துருக்கிறார். வசனத்தை கொண்டு என்ன செய்யணுமா? மனைவியை பரிசுத்தப்படுத்தணும். உங்கள் வார்த்தையினால் அல்ல, தெய்வ வசனத்தை கொண்டு. சிலலாம் வந்து என்ன செய்வாங்க, பல லட்சம் கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படி சில, அதெல்லாம் நடக்காது. வேத வசனத்தை கொண்டு மனைவியை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்த பொழுது ஆதாமுக்கு தான் தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். இந்த இந்த தோட்டத்தில் எந்த கனியை நீ புசிக்கலாம், அது மத்தியில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் தான் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? கணவனுக்கு. இப்போ மனைவிக்கு கர்த்தர் சொன்ன கட்டளை சொல்லலை. மனைவிக்கு அந்த கட்டளை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? அது கணவனுடைய கடமை. இப்போ ஆதாம் தான் வந்து ஏவாட்ட சொல்லணும், அந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்போ மனைவி தவறு பண்ண யாருடைய பொறுப்பு? அது கணவனுடைய பொறுப்பு. சொல்லலன்னு அர்த்தம், நல்லா அதோட சீரியஸ் சொல்லி கொடுக்கல என்று அர்த்தம். ஆகல கணவன்மார் என்ன செய்யணும்? தெய்வ வசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆகல அந்த வசனத்தின் மூலமாக தன்னுடைய மனைவியை பரிசுத்தப்படுத்துவது கணவனுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுத்தந்திருக்கிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. Can we have someone read John 15:3? ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். Who can read in English? Yes. You are already clean because of the word which I have spoken to you. Danny, come on up. So I'm going to give him $1. So English, children read. Nobody else read. Okay? So that's the deal. And if any of the children read Tamil, I'm going to give them $2. This is only $1. God bless you. Amen. You are already clean. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், எல்லா மனிதரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நான் வசனத்தை சொல்லி இருக்கிறேன், அந்த வசனத்தை கேட்டதுனால நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ கணவனுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ கடமையை கொடுக்கிறார். நீ வசனத்தை கற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? மனைவிக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். அந்த வசனத்தை குறித்து நீங்கள் போதிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தை அனுப்பும் பொழுது அவர் பரிசுத்தத்தை அவர் அனுப்புகிறார். அதுதான் இதில் ஒரு பெரிய ஒரு காரியம். இப்போ கணவன் என்ன செய்யணும்? வேத வசனத்தில் நிலைத்திருக்கணும், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொள்ளணும். அதன் பின்பு அந்த வசனத்தை குறித்து அவர்களுக்கு போதித்து கொடுக்கணும், பேசி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பின்பு அவரை கல்லறையில் வைத்தாயிற்று, 3 நாள் ஆயிற்று. எல்லாருக்கும் என்ன செய்வது புரியலை, எல்லா சீஷர்களுக்கும் ஒன்றுமே புரியலை, மிகுந்த திகைப்போடு இருக்கிறாங்க. திடீரென்று 3வது நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்கு சென்று பார்க்கிறாள். பார்த்தாக்க சரீரத்தை காணவில்லை. அவள் ஓடி வந்து சொல்லுகிறாள், சீஷர்களை பார்த்து இயேசுவை காணவில்லை, அவரை காணவில்லை என்று சொல்லி எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அவர் உண்மையிலே உயிரோடு எழுந்தாரா? இன்னும் அவளுக்கு சந்தேகம், பெரிய நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் 2 சீஷர்கள் அன்றைக்கு மாலையிலே எம்மாவு என்கிற ஒரு கிராமத்துக்கு நடந்து போனாங்க. எருசலேமிலிருந்து போகும் பொழுது இயேசுவே அவர்களோடு கூட சேர்ந்து வழி நடந்தார். அப்பொழுது தீர்க்க தரிசனத்திலே தம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை அவளுக்கு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை வசனங்களை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஒய்ஃப் டிஸ்கரேஜாக இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்? வசனத்தை பேசணும். வசனம் இப்படி சொல்லி இருக்குதுமா, கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த வசனம் இப்படி நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்குது அல்லவா, கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார் என்று அந்த வசனத்தை நம்ம சொல்லணும். அந்த வசனத்தை சொல்லுவதற்கு எத்தனை தகப்பன்மார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் பேசும் பொழுது வசனத்தை குறித்து பேசியிருக்கிறீங்களா? தேவனை பார்த்து நீங்கள் கேட்கணும், கர்த்தாவே இந்த வசனத்தில் என்னை உறுதிப்படுத்தும், இந்த வசனத்தை நான் என்னோட மனைவியோடு கூட நான் பேசணும், என்னோட வாழ்க்கையின் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வசனத்தை நான் அறிக்கை செய்யணும் என்று நீங்கள் பேசணும். என்னோட வாழ்க்கையில் ஒரு முறை பல பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்த பொழுது தேவன் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். அந்த வசனத்தை நாங்கள் நம்பினோம், விசுவாசித்தோம். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்த பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறுபடியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். உங்களுக்கு அப்படியாக வாக்கு தத்தத்தை தர விரும்புகிறார். ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து வசனத்தை வாசிக்காமல் இருந்தால் எப்படி கர்த்தர் பேச முடியும்? இந்த வசனத்தில் கணவன் உறுதியாக இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தகப்பன்மாரை குறித்து சொல்லுகிற காரியம், நீ வசனத்துக்குள்ள நிற்கணும், அந்த வசனத்தில் அவருடைய மனைவியை நீ பரிசுத்தமாக்க வேண்டும், அந்த வசனத்தை பேசுவதனால் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
புருஷர்களே, நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்து சபையை எப்படி கழுவுகிறார், எப்படி பரிசுத்தமாக்குகிறார், தண்ணீர் முழுக்கினாலே அவர் கரை திரையற்ற ஒரு மகிமையான சபையாக நிறுத்தி கொள்ளும்படியாக செய்கிறாரே, அதே போல தேவனுடைய வசனத்தை நீங்க உங்க மனைவிகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய வசனத்தை உண்மையா பிரசங்கிக்கிற சபைக்கு நீங்க போகணும், அந்த வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்க நமக்கு ஏன் போகணும் என்று நீங்களே சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தில் எப்படி தேவனுடைய பிரசன்னம் வர முடியும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியணும், குடும்பத்தை வசனத்தை கேட்பதற்காக கூட்டி போக வேண்டும். பைபிள் ஸ்டடி தனியோ இருக்குது, வரீங்களா? குடும்பத்தை கூட்டி கொண்டு வருகிறீர்களா? கணவன்மாருக்கு தான் கொடுக்கப்பட்ட கடமை, மனைவியோட கடமை அல்ல. மனைவி வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் கணவனுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட கடமை என்ன என்று சொன்னால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி தண்ணீர் முழுக்கினால சபையை சுத்திகரிக்கிறாரோ அதே போல நீங்களுடைய மனைவியை வசனத்தால் சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முதலாவதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிறது கணவன் மனைவியை பரிசுத்தமாய் மண்ணவாட்டியாய் நிறுத்த வேண்டும், அதுதான் கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனைவிக்கு கடமை இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆகவே முதலாவதாக இந்த கணவன் செய்ய வேண்டிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தியானிக்க போகிறோம். அதன் பின்பு அதற்கு மனைவி எப்படி சேர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை குறித்து வேத வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். நீங்க கவனமாக கேட்கணும். இந்த வசனத்தை எல்லாம் வேத வசனங்கள் ஏதோ நம்முடைய கேஷுவலாக எழுதப்படவில்லை. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வேத வசனம் தான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து எப்படி சபையோடு கூட இணைந்து செயலாற்றினார், சபையோடு கூட இயேசு கிறிஸ்து எப்படி கிரியை செய்தார் என்பதை குறித்து நம்ம யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை இயேசு வந்த பொழுது, எருசலேமில் வந்த பொழுது என்ன நடந்தது? அவர் சபையை பரிசுத்தபடியாக வைராக்கியம் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, புறா வைக்கிறவங்களாம் வெளியே துரத்து விட, இது என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக மாற்றாதீர்கள் என்று அவர் சொன்னார். ஏன்? அவர் தன்னுடைய சபையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆகையில தான் அந்த அன்போடு கூட அவர் செயல்பட்டார். ஒரு கணவனை பார்க்கும் பொழுது ஒரு இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதே போல செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியனாக செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டார், இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜாவாக செயல்பட்டார். அப்படியாக ஒரு கணவன் என்று சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய வீட்டிலே முதலாவதாக ஒரு ஆசாரியாக நிற்க வேண்டும். He must be the priest of the house. Secondly, he must be the prophet of the house, and he must have responsibility as the king of the house. அந்த மூன்று கடமைகளையும் கர்த்தர் கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி செயலாற்றினாரோ அதே போல கணவன்மார்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக கர்த்தர் விரும்புகிறது ஒரு ஆசாரியனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியனாக அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் பிரதான ஆசாரியன். ஆனால் கணவனுக்கு என்ன கத்தை எதிர்பார்க்கிறார்? நீ தான் பூமியில் உடைய குடும்பத்துக்கு நீ ஆசாரியன். நான் பிரதான ஆசாரியனாக ஆசரிப்பு கூடாரத்தில் 2வது கூடாரத்துக்குள்ளாக நான் சென்று விட்டேன். நான் பிதாவோடு கூட நான் தனித்திருந்து நான் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? நீ குடும்பத்துக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஆசாரியனா இருக்கணும். உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஆசாரியனா இருக்க வேண்டும். As a priest, the husband reveals God to his family. He represents the family to God. He comes to the presence of God and represents the family. அதுதான் ஆசாரியனுக்குரிய ஒரு கடமை. இந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் பரிந்து பேசுகிறேன் என்னுடைய குடும்பத்துக்காக என்று ஜெபிப்பது, என்னுடைய குடும்பத்துக்காக நான் பலி செலுத்துகிறேன் என்று சொல்லுவது ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. வேதத்தில் பார்த்தா ஆசாரியர்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டது? நீங்கள் கூடாரத்துக்குள்ளாக, ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளாக சென்று எல்லா சபையின் பாவங்களுக்காக மன்றாட வேண்டும். Intercede for the sins of the church. That is the responsibility of the priest. அப்போ ஒரு குடும்பத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேணும்னு சொல்லி குடும்பத்தை தேவகுமாக கொண்டு வந்து ஜெபிக்க வேண்டியது ஒரு ஆசாரியனுக்குரிய கடமை. அதுதான் குடும்ப தலைவனுடைய கடமை. புருஷர்கள் கோபம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்? என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? குடும்ப தலைவர்களாக வேதத்தை வாசிக்கிறீர்களா? குடும்ப தலைவர்களாக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? யோசித்து பார்க்கணும். அது அப்படி சொல்லுவதனால ஏதோ குடும்பத்தில் தான் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறாங்க என்று சொல்ல முடியாது. அவர்களும் பாவம் உள்ளவர்கள் தான், கணவன்மார்களும் பாவம் செய்கிறவர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் அந்த குடும்பத்துக்காக போகும் முன்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறை என்ன தெரியுமா? முதலாவதாக அவர்கள் தங்களுக்காக பலி செலுத்தணும்.
ஒரு ஆசாரியன் ஒரு 2வது கூடாரத்துக்குள்ள போகணும்னு சொன்னால், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா முதலாவதாக அவன் தன்னைத்தானே பரிசுத்தம் செய்து கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தி கர்த்தர் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு அதன் பின்புதான் அந்த கூடாரத்துக்குள்ள போக முடியும். அது எவ்வளோ பெரிய கனமான ஒரு வேலை என்று யோசித்து பாருங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். Every father must cleanse and sanctify themselves first of all before they go into the presence of God. It is not an easy thing at all. தேவனுடைய சமூகத்தில் பாவத்தோடு வருகிறவர்களை கர்த்தருடைய தண்டனையினாலே நியாயம் தீர்ப்பார் என்ற விதத்தில் நாம் அநேக காரியங்களை வாசித்து பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து அக்னி புறப்பட்டு வந்து நாதாப் அபியூப் என்கிற 2 பேரை பட்சித்து போட்டது என்று வேதம் சொல்லி நமக்கு கற்றுத் தருகிறது. இப்போ இது ஒரு பயத்துக்குரிய ஒரு பயபக்திக்குரிய ஒரு ஊழியம். குடும்ப தலைவனாக இருப்பது அப்படிப்பட்ட ஒரு பயபக்திக்குரிய ஒரு ஊழியம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தை நான் கொண்டு வருகிறேன், அதுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தும். அப்படி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? குடும்ப தலைவனா தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய பாவங்களை மன்னியுமப்பா என்று பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? தினந்தோறும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, என்னுடைய மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக இந்த மனைவியை கொடுத்தீங்கப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லணும். அவருடைய சமூகத்தில் வந்து கொண்டு, என் மனைவி கோவக்காரி, அவளை போய் எனக்கு தந்தீங்களே, ஏன் தந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தவறு இருக்கிறது. முதலாவது கற்று சொல்ல நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள. எத்தனை பேர் உங்களோட குடும்பத்துக்காக நன்றி சொல்லியிருக்கிறீங்க? கர்த்தாவே, எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறீங்க? எனக்கு கொடுத்த குழந்தைகளுக்காக நன்றி என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறீங்க? தேவனுடைய சமூகம் நன்றி சொல்லும் பொழுது அவர்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ப்ரேயிங் ஹைட் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர், அவர் இந்திய தேசம் முழுமையாய் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தவர். அவருடைய கால்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அவர் ஒட்டகத்தின் கால்களை போல கால்கள் இருக்குமா, அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்து முழங்கால்லாம் காய்ப்பு பிடித்த ஒரு ஒட்டகத்தை போல இருக்குமா அவருடைய கால்கள்லாம். அவரோட பேரே ப்ரேயிங் ஹைட், அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் என்று சொல்லி. அவர் ஒரு நாளில் ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிட்டாரா. யாருக்காக தெரியுமா? பஞ்சாப் மாநிலத்தில் இருந்த ஒரு சுவிசேஷகனுக்காக ஜெபிப்பதற்காக. அந்த சுவிசேஷனுக்கு குறித்த ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அவருடைய உள்ளத்தில் அவருக்கே கிடையாது. இந்த மனுஷன் ஒன்றும் தெரியாது, இவர் போய் ஊழியம் செய்கிறார் என்று அவர் எப்போது நினைத்துக் கொள்ளுவாராம். இஸ் வெரி கோல்டு டுவர்ட்ஸ் பீப்புள். இட் டசன்ட் நோ ஹவ் டு கம்யூனிகேட். அதுதான் அவரை குறித்து அவர் எண்ணி இருந்த ஒரு மனப்பான்மை. அதேனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, இந்த குறிப்பிட்ட சுவிசேஷனுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை குறைவுள்ளவர் என்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே பரிசுத்த சொன்னார், நீ ஸ்டாப் இட் என்று கர்த்தர் சொன்னாரா, நீ நிறுத்து. அந்த மனிதனை குறித்து குறை சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவன் தேவனோடு என்னோடு கூட உடன்படிக்கை செய்தவன், நானே அவனை நீதிமானாக்குகிறவர். நீ அவனை குறித்து கண்டனம் பண்ணாதபடி அவனுக்காக நீ ஸ்தோத்திரம் செலுத்தி நீ ஜெபி என்று கற்றுக் கொடுத்தாராம். அந்த பிரேயிங் ஹெட் உடனடியாக பாரத்தோடு கூட தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து, கர்த்தாவே, அவருக்காக ஸ்தோத்திரம், அவர் ஒரு சுவிசேஷனாக தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியம் நீ தெரிந்தும் அவரை உங்களுடைய ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. அந்த மனிதன் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட ஆரம்பித்தார். பஞ்சாப் மாநிலத்தை அசைக்கிற ஒரு பெரிய சுவிசேஷகனாக அவனை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த பிரேயிங் ஹெட் என்பவர் அந்த மனிதனுக்காக நன்றி சொல்லி ஜெபித்தார். நீங்களும் கூட குடும்ப தலைவர்களாக உங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லணும். தினந்தோறும் நன்றி சொல்லணும். கர்த்தாவே, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்களோ, உமக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பு உங்களுக்காக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அதன் பின்பு நீங்கள் திறப்பில் நின்று குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு யோபுவை போல நீங்கள் ஜெபிக்கணும். யோபு தினந்தோறும் அவர் ஜெபித்தாராம். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிள்ளைகள் விருந்துலாம் செய்த பொழுது அவளை கூடி அழைத்தவர் சொல்லுவாராம். யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே 4-5 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். விருந்து செய்கிற தன்னுடைய முறைகள் முடியும் பொழுது யோபுவை அழைத்து அனுப்பி அவளை பரிசுத்தப்படுத்தி, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பலிகளை செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் அவன் ஆசாரியனாய் நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் மரித்த பின்பு என்ன நடந்தது தெரியுமா? அந்த 7 பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க. 7 பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க. கடைசி அதிகாரத்தில் யோபுவின் கடைசி அதிகாரத்தை வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் 2 தன்னையாய் கொடுத்தார். அவனுக்கு இருந்த 7000 ஆடுகளை 14,000 ஆடுகளாக மாறுபடி கர்த்தர் உதவி செய்தார். எல்லா காரியங்களையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தையும் கடைசி அதிகாரத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் 2 தன்னையாய் கொடுத்தார். ஆனால் பிள்ளைகள் மட்டும் அவனுக்கு 7 பிள்ளைகளும் 3 குமாரத்திகளும் மறுபடியும் கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் ஏன் தெரியுமா? யோபுவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு முதலாவதாக மரித்து போன அந்த 7 பிள்ளைகளை கர்த்தர் தம்மோடு எடுத்துக்கொண்டார்.
நித்தியத்திலே அவர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆகையினால இன்னொரு 7 பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம் அதிலையும் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இயேசுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, குடும்பத் தலைவராக இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு நிற்பார்களா? எதற்காக ஜெபித்திருக்கிறீர்களா? ஒரு குடும்ப தலைவனுக்கு இந்த கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்தணும்பா. உன்னோட மனைவியை நீ கரைத்தரையற்ற ஒரு மாசற்ற மனவாட்டியாக தீர்க்குமாக கொண்டு வரணும். நீ ஒரு ஆசாரியாக நிற்கணும். இயேசுவை போல உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியாக நிற்கணும். இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீ குடும்பத்தில் உங்களை அர்ப்பணிங்க. தவிர நான் ஆசாரியாக நிற்பேன், இன்று முதற்கொண்டு என்னுடைய குடும்பத்துக்கு இந்த ஆசாரியாக நிற்பேன் என்று நீங்கள் சொல்லணும். யாத்திராகமத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தார் தேவ பிள்ளைகளுக்கு. ஒரு நாள் வரப்போகிறது, உங்களை நான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இரவிலே சங்கார தூதன் கடந்து வரப்போகிறான். அவன் வந்து எகிப்தின் எல்லாம் எங்கிலும் முதற் பேரான சங்காரம் பண்ண போகிறான். உங்களுடைய குடும்பத்தில் பாதுகாவல் வேணும். நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை அன்றைக்கு இரவிலே அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து அதை ஈசோப்பினாலே நீங்கள் தோய்த்து உங்கள் வீட்டு வாசல் நல்ல கால்களிலே அந்த வாசல் கதவுகளை பூச வேண்டும். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது சங்கார தூதன் வந்து உங்களுக்கு வரமாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ரத்தத்தை பூசுகிற அதிகாரம் யாருக்கு உண்டு தெரியுமா? உங்கள் மனைவி பண்ணக்கூடாது. உங்கள் மனைவிக்கு கத்துறதை கொடுக்கல, குடும்ப தலைவருக்கு தான் அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் எப்படி குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் நாளைக்கு ஒரு சங்கார தூதன் வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாவல் இல்லை என்று சொன்னால் அது நீங்கள் செய்த தவறு என்று அர்த்தம். தேவனே என்னை மன்னியும் நீ கேட்கணும் அவர்கிட்ட. கர்த்தாவே, நான் எனக்கென்று ஆட்டுக்குட்டி நான் தெரிந்து கொள்ளவில்லை. ரட்சிப்புக்குள்ளாக நானே இல்லையே தகப்பனே. இதற்காக மரித்த ஒரு ஆட்டுக்குட்டியாக நான் தேவன் இருக்கிறீர் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவை நீர் எனக்காக பலியான ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர். நான் ஆனால் உண்மை தெரிந்து கொள்ளவில்லையே. நான் அந்த ரட்சிப்பு இல்லாமல், இந்த ஆட்டுக்குட்டியானவர் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? அதைத்தான் கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். குடும்பத் தலைவர் ஒவ்வொருவராக பிணைந்து கொள்ளணும். நான் இன்று முதற்கொண்டு ஆசாரியனாக இருப்பேன். இன்று முதற்கொண்டு ஆசாரியனாக இருப்பேன். ஒரு குழந்தை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு தகப்பன் வந்தார் இயேசுவை பார்த்து. என்னுடைய மகன் சந்திரரோகியாய் அதிக கஷ்டப்படுகிறான். அந்த ஒரு பிசாசு பிடித்திருக்கிறது. அவனை தண்ணீரிலும் தள்ளுகிறது பிசாசு. இது ஆயுள் செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது அவனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்டார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் கதறி அழுதான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி. அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவனால் விசுவாசிக்க முடியலை. அவன் பிசாசு பிடித்தவனாக இருக்கிறான். பிசாசு அவனை பாதித்து இருக்கிறது. அவனை விசுவாசிக்க முடியாதவனாலே கர்த்தர் தகப்பனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். நீ தான்ப்பா ஆசாரியன், நீ தான் விசுவாசிக்கணும். உன்னுடைய மகனுக்காக மகளுக்காக நீ தான் விசுவாசிக்கணும். யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளாக எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி மாறுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அவளுக்காக விசுவாசிக்கிறீங்களா? தகப்பன்மா நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தாவே, நான் என்னுடைய மகனுக்காக நிற்கிறேன், நான் என்னுடைய மகளுக்காக நிற்கிறேன், விசுவாச தகப்பன் நான் நிற்கிறேன் என்று சொல்ல முடியுமா அவங்களாலே? அப்படி சொன்னால் மாத்திரம்தான் இயேசு போல நீங்கள் ஒரு ஆசாரியனாய் ஊழியம் செய்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தமாக நிறுத்துவதற்காக, மாசற்ற குடும்பமாக நிறுத்துவதற்காக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட அதற்காக பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு தீர்க்கதரிசியாக நீங்கள் செயலாற்றணும். ஒரு குடும்ப தலைவர்கள் முதலாவதாக ஒரு ஆசாரியாக நிற்கணும். ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசியாக நிற்க வேண்டும். தீர்க்கதரிசினா என்ன? தீர்க்கதரிசிக்கு பல காரியங்கள் உண்டு. ஒரு தவறு நடந்தால் சுட்டி காட்டுகிற ஒரு தீர்க்கதரிசி தான் இருப்பான். தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட காரியமே இதுதான். நீ தேசத்தில் நடக்கிற காரியம் வெளிப்படுத்தணும். தேசத்துக்கு விரோதமாக நான் சொல்லுகிற காரியம் நீ வெளிப்படுத்தி நீ பேச வேண்டும் என்று தான் கர்த்தர் தெளிவாய் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். ஒரு தவறு நடந்தால் நீங்கள் அதை குறித்து பேச வேண்டும். உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் நீங்கள் அவளோடு கூட பேச வேண்டும். அதை குறித்து பிள்ளைகளை நல்வழியை நடத்த வேண்டும். தான் பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு உரிமை, அதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம் அதை நமக்கு கற்றுத் தருகிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எப்பொழுதும் போதனை பண்ணி கொண்டிருக்க முடியாது, எப்பொழுதும் சிக்ஷையை பண்ணி கொண்டிருக்க கூடாது. ரெண்டுக்கும் ஒரு இடம் உண்டு. உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணுமா? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பதற்கு நீங்கள் தீர்க்கதரிசியாக நிற்கணும். நீங்கள் தான் தீர்க்கதரிசியாக என் மகனை நீ செய்கிறது தவறு என்று சொல்ல வேண்டும், மகளை நீ செய்கிறது தவறு என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
அந்த அதிகாரத்தை கர்த்தர் குடும்ப தலைவரத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் நின்றார். அது சபைக்காக எல்லா தீர்க்கதரிசியாக அவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழித்தன் பிள்ளைகள் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாக எத்தனை தரம் ஒரு பிள்ளைகளை இரண்டுமாக சேர்த்துக்கொள்ள நான் மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. உன் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை நீ அறியாமற் போனபடினாலே உனக்கு ஐயோ என்று சொல்லி கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசினார் அல்லவா. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குடும்ப தலைவர்களை குறித்து குடும்பத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. ஆகவே தான் நீங்கள் தீர்க்கதரிசியாக நிற்க வேண்டும், நீங்கள் தீர்க்கதரிசியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கொலோசையர் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவளுக்கு கோபமூட்டாதிருங்கள். நீங்கள் தீர்க்கதரிசியாக நிற்கலாம், ஆனாலும் பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து அவளுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தையும் கொண்டு வர வேண்டும். அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். என்ன வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உபாகமம் 11வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா இஸ்ரவேல் புத்திரரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். அங்கே போகும்போது என்ன செய்யணும்? நான் சொன்ன வார்த்தைகளாக நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த வார்த்தைகள் என்ன செய்யணுமா? உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் வழியை நடக்கிற பொழுதும் படுத்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக, அவைகளை உங்கள் வீட்டு வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் எழுதுவீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக வெளியே கொண்டு போய் கர்த்தர் சொன்னா, நீ முதல்ல பரிசுத்தப்படுத்தணும்ப்பா, நீ தான் ஒரு ஆசாரியர் இருந்து என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களை பூசணும். அதன் பின்பு ஒரு தீர்க்கதரிசியாக என்னுடைய வார்த்தைகளை உடைய வீட்டு வாசல் நிலைக்கால்களை நீ எழுதணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். குடும்ப தலைவர்களாக தீர்க்க தரிசனமாக நின்று நீங்கள் பேசணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நோவாவை குறித்து நான் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்தாரா? தான் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்ன செய்தாரா? பேழை உண்டு பண்ணப்படுறதா? இல்லை, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினா. எதற்காக பேழை உண்டு பண்ணினா? நான் ஓடி போயிடுறேன் தனக்காக மட்டும் உண்டு பண்ணல, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நோவாவை போல தீர்க்கதரிசியாக நீங்கள் நிற்கணும். அவருக்காக இந்த சந்நிதியில் நீ நிற்கணும். அவரை போல நிற்கணும். என் குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி நிற்கணும். முதலாவதாக குடும்ப தலைவர்கள் ஆசாரியர்களாக இருக்கணும். இரண்டாவது தீர்க்கதரிசிகளாக இருக்கணும். மூன்றாவதாக அவள் ராஜாக்களாக நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜாதி ராஜாவாகத்தான் அவர் எருசலேமுக்குள்ளாக வந்தார். இதோ உன் ராஜா கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு இடத்தில் வருகிறார் என்று எருசலேமுக்கு சொல்லு என்று தீர்க்கதரிசியாக சொன்னபடியாக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வந்தார் அல்லவா? அதே போல ஒரு குடும்ப தலைவர்கள் ஒரு ராஜாவாக தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக வர வேண்டும். ராஜா என்ன செய்யணும்? ராஜா தன்னுடைய குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு ராஜாவாக அவள் இருந்துதான் நடத்தணும். காரியத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து நியாயம் விசாரிக்காமல் இருக்க முடியாது. அப்போ அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு தலைவனாக இருந்து you had to provide the leadership. You had to provide the leadership for your family. Nobody else will provide the leadership. எங்க அப்பா சொல்றாங்க doesn't go. எங்க அம்மா சொல்றாங்க doesn't work. What do you think? What do you think? As a king, you are the king. உங்க குடும்பத்துக்கு ஒரு சொன்னா நீங்க தான் அதுக்கு ராஜா. ஏதோ எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்கிறாங்க சொல்லி உங்கள் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? புருஷனாலும் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோட சேர்ந்திருக்க கடவன், ஒரே சரீரமாக இருக்க கடவன் வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா? ஆகையினால் தேவனுக்கு முன்பாக கர்த்தாவே நான் ராஜாவை நான் என்ன நினைக்கிறேன், இதை குறித்து நான் என்ன நினைக்கிறேன். உங்கள் அம்மா கூட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, மனைவியை குறித்து சொல்லுகிறாங்க. பட் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தாவே எனக்கு நீர் ஞானத்தை தாரும், இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு நீர் ஞானத்தை தாரும். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது தேவன். அவனுடைய அப்பா அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சின்ன வயசுல தான். அதன் பின்பு அவன் தேவனுடைய சமூகத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் அல்லவா? அதே போல ஒரு ராஜாவாக இருக்கணும். கர்த்தாவே எனக்கு நீர் ஞானத்தை தாரும், இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாரும். மனைவி ஒன்று சொல்லுகிறாள், என் அம்மா ஒன்று சொல்லுகிறாங்க, என் அப்பா ஒன்று சொல்லுகிறாங்க. நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளைகள் ஒரு விதமாக விரும்புகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ராஜாவாக செயல்பட வேண்டியதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
The buck should stop with you. The buck does not go anywhere else. You cannot come and blame somebody else. All my friends are saying that their families are like this. Understand, if you are saying that the devil has already planted a seed in your heart. What do you think? Who do you rely on for advice? Not on your friend, not on your father, not on your mother. You have to rely upon the Lord God. தேவனே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை தந்தீங்களே, என் குடும்பத்தை விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவா இருப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று இங்கே கேட்கணும். அப்படி தேவனுடைய சமூகத்தின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஒரு ராஜாவாக உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை குறித்து அவர் சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்வான் தெரியுமா? என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கட்டளை இடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். There is a time for the king to issue a decree. அந்த வார்த்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். Abraham will command his children to walk in my ways. அதற்காக நான் அவருக்கு வெளிப்படுத்த போகிறேன். ஆபிரகாம் என்ற பெயருக்கு முதல் பெயரான ஆபிராம் என்பதற்கு பெயரான இட்டர்னல் ஃபாதர் என்றுதான் அர்த்தம். He is a father eternal. That was his name. Abram was his name. When God made him Abraham, he made him to be the father of many nations. That was the name, the meaning of that name. ஆபிரகாம் என்று சொன்னால் அநேக தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிராம் என்று சொன்னால் எப்பொழுதும் இருக்கிற ஒரு தகப்பன், இட்டர்னல் ஃபாதர் என்று சொல்லி அந்த ஃபாதரை குறித்து அந்த தகப்பனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன செய்வானா? அந்த தகப்பன் ஒரு ராஜாவா இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான், தேவனுடைய வழியை நடக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக நீங்கள் ஒரு ராஜாவா இருந்து குடும்பத்தை நடத்தணும். வீட்டில் பில் கட்டுறதா நீங்கள் தான் பொறுப்பு பார்க்கணும். நான் பல நாள் முன்னெல்லாம் யோசிப்பேன், என்ன அவ்வளோ வேலை இருக்குது, ஒய்ஃப் மக்கள் பில்லு கட்ட எவ்வளோ நல்லா இருக்கும் நான் யோசிப்பேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறேன், நீ தான் ராஜா, நீ தான் பண்ணணும், யார் பண்ண போகிறாங்க உனக்காக என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினான். ஒரு ராஜாவாக இருந்த ராஜரீகத்தை நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் குடும்பத்தை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். அதுதான் ராஜாவுடைய கடமை. கட்டளையிட வேண்டும். குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசாரியாக இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், ஒரு ராஜாவாக இருக்கணும். இப்போ சிஸ்டர்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்களாம் என்ன பண்ணுறது, எல்லாரும் பண்ணிட்டு போய்டா நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கத்த குடும்பத்தில் விசேஷித்த ஒரு கடமையை வைத்திருக்கிறார். ஒரு கணவன் ராஜாவாக இருக்கணும், ஆசாரியாக இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கணும்னா ஒரு மனைவி செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக திட்டமிட்டு செய்கிறவர், எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்கிற தேவன். ஒரு கணவனை மனைவி இணைக்கிற கர்த்தர் 2 பேர் மூலமாக அந்த குடும்பத்தில் பூரணம் உண்டாக வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார். எல்லாம் சிஸ்டர்ஸாக சொல்லுவீங்க, எங்கள் ஹஸ்பண்ட் இருந்து இப்படி இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்குமே, நாங்கள் என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் இப்படி தான் எவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, உங்கள் கணவன் அவிசுவாசிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி நடக்கணும்னு வேதம் சொல்லி கற்றுத் தருகிறது. நீ இதெல்லாம் அந்த செய்தியை கேட்கும் பொழுது இங்கே கணவன் அப்படி இருக்கணும், நீங்கள் செபிப்பது நல்லது, நீங்கள் செபிக்கலாம். ஆனால் you have to know that you pray for them to support them to be that place. ஏன் இப்படி சொல்லுகிறேன்? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் என்ன செய்யப்படுகிறானா? ஞாபகம் இருக்காது? அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அப்படி நீங்கள் சொல்லணும், உங்கள் கணவன் ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக, ஒரு தீர்க்கதரிசியாக இல்லாமல் இருந்தாலும் கூட நான் அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியும், அப்படிப்பட்ட துணையாய் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும். திருமணத்துக்கு முன்பாகவே கர்த்தர் சரியான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். முதலாவதாக தேவனுடைய சமூகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு மனைவி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், கணவனை பெற்றுக்கொள்ளணும். அது பின்பு கூடி வந்த பின்பு என்ன செய்யணும்னா, கர்த்தர் உங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் சகோதரிகள் அறிந்து கொள்ளணும், மனைவிமார்கள் தெரிந்து கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் சொந்த புருஷன் விசுவாசியாக இருந்தால் கீழ்ப்படியாக இருந்தால் கீழ்ப்படிந்திருங்க சொல்லப்படலை. நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு யூ ஆர் மேரிட், தட் மீன்ஸ் தட் யூ ஹேவ் டு பி ஒபீடியன்ட் டு யுவர் ஹஸ்பண்ட். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், அப்போ என்ன, அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவங்களுக்கு விஷயமே தெரியாது, அவங்களுக்கு வசனமே தெரியாது, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து
போதனை இன்றி மனைவிகளின் நடத்தையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ மனைவிகளுக்கு இது கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னா, ஒரு கணவனை ஆசாரியனாக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக மாற்றுவதற்காக நீங்கள் செபிக்கணும். அதற்காக நீங்கள் உங்களையே ஒரு தேவனுக்கு ஒரு சாட்சிகளாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்திலே என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் மனைவிகளுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு கட்டளை, ஒரு ஆலோசனை. நான் ஒரு சாட்சியை குறித்து கேள்விப்பட்டேன். அதை குறித்து நான் யோசித்து பார்த்த பொழுது தேவன் எப்படி அதிகமாக நேசிக்கிறார் என்பதை குறித்து நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நல்ல ஒரு விசுவாசியான ஒரு சகோதரிகள் திருமணம் முடிந்த உடனே பார்த்தா ஹஸ்பண்ட் முதல் நாள் அவங்க பேசும்பொழுது சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, சீக்ரெட் கிறிஸ்டியன், நான் விசுவாசத்தில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கிறேன், நம்மளாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று சொன்னாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஏன் வீட்டுக்குள்ளே பைபிளுக்கு இடம் கிடையாது, நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்க, இந்த பைபிளை என்கிட்ட கொண்டு வராத, பேசாத என்று அவர் சொல்லிவிட்டார். அதன் பின்பு அந்த சகோதரி அவர்கிட்ட பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். அவளை கீழ்ப்படிந்திருந்தாங்க, வேதத்தை அவருக்கு மட்டும் வாசித்து கொண்டாங்க. ஆனால் மனைவி கணவன்கிட்ட பற்றி ஒரு நாளும் பேசவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது, திடீரென்று அந்த கணவனை ஒரு வியாதி தாக்கிற்று. அவருடைய வியாதி தாக்கும் பொழுது அவருடைய கால்களில் இருந்து ஒரு வாதம் போல அவரை பிடித்துக் கொள்வதை அவர் உணர்ந்தார். அந்த வியாதியுடைய கால்களின் நுனியில இருந்து மேலாக ஏறி வருகிறதை அவர் பார்த்து கதற ஆரம்பித்தார். உதவி செய்ய என்று சொல்லி ஹெல்ப் என்று மனைவியை கூப்பிட்டார். எனக்கு இந்த கால் மரத்து போகிறது, என்னுடைய சரீரம் முழுமையாக மெதுவாக மரத்து கொண்டே வருகிறது, எதையாயிலும் செய், யாரையாயிலும் கூப்பிடு என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ அந்த மனைவி வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் இதை வாசிங்க என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்தை எடுத்து கொடுத்தாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவரின் பாவங்களில் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஒரு நோய்களை எல்லாம் குணமாக்கி சத்தமாக வாசிங்க என்று சொன்னாங்க. அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று வாசித்தார் இல்லையே, உடனடியாக அந்த வியாதி அவரை விட்டு விலகியது. அந்த மரத்து போய் கால் மறுபடியும் செயல்பட ஆரம்பித்தது. அவர் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார், தேவன் எவ்வளவாக அன்பு கூறுகிறார், அந்த வசனத்துக்கு வல்லமை எப்படி இருக்கு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த மனைவி என்ன செய்தாங்க, அது வரைக்கும் ஒரு சாட்சியாக இருந்தாங்க. ஏற்ற நாள் வரும் வரைக்கும் சாட்சியாக இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் அவரை மாற்றினார். நீங்களும் அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மாற்றுவார். உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை அவர் சந்திப்பார். அவர் உங்களுக்கு கிருபை தருவார். போகட்டும், ஒரு மனைவிக்கு என்று கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஒரு மனைவியை கர்த்தர் ஒரு ராஜாத்தியாய் அவர் பார்க்கிறார். எப்படி ஒரு கணவன் ராஜாவாக இருக்கிறானோ, மனைவி எப்படி ராஜாத்தியாக ஒரு ராணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக தேவன் ஒரு மனைவியை ஒரு தீர்க்கதரிசியானவளாக அவர் பார்க்கிறார். மூன்றாவதாக தேவன் தம்மை துதிக்கிற ஒரு துதியின் பாத்திரமாக அவர் மனைவியை தான் அவர் பார்க்கிறார். மனைவிக்கு கொடுக்கப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் ஒரு சபை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பம் தேவனுடைய சபை என்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சபையிலே கர்த்தர் ஒரு ஆசாரியனை, தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறார், எல்லாரையும் ஏற்படுத்தி தருகிறார். ஒரு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அலுவல் என்ன என்று சொன்னால், ஒரு ராஜாத்தியா நீ இருக்கணும். உங்க குடும்பத்தில், உடைய குடும்பத்தில் நீ தீர்க்கதரிசியானவளாக இருக்க வேண்டும். உடைய குடும்பத்தில் நீ துதிக்கிற துதியின் பாத்திரமாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்படி இப்படி இருக்க முடியும்? வேதத்தில் பார்க்கும் பொழுது பல ராஜாத்திகள், ராணிகளை குறித்து நான் வாசித்து பார்க்கலாம். அந்த ராஜாத்திய ராணியும் அந்த வித்தியாசமாக செயல்பட்ட பல விதமான ராணிகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஒரு ராணி என்று சொன்னால் யார் உங்களுக்கு ஞாபகம் வருகிறது? எஸ்தர் தான் முதல் ஞாபகம் வருது. பிரைஸ் காட். நீங்கள்லாம் பாசிட்டிவ் ராணியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு விரும்புகிறார். அதே சமயத்தில் சில கொடிய ராணிகளும் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசபேல் பார்த்தீங்கன்னா பெரிய ராணியாக தான் இருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கணவனுக்கு அடங்காதவளாக அவள் இருந்தாள். கணவனுடைய பொறுப்புக்குள்ளாக இருந்து செயல்படுகிற ஒரு காரியத்தை அவள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை. வேதம் என்ன சொல்லுகிற, ஆகாப் என்கிற புத்தியற்றவனாக இருந்து தன்னுடைய மனைவியாகி இயேசுவேலுக்கு தன்னை விற்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது கணவனை குறித்து. அப்போ அந்த மனைவி ராஜாத்தியாக இருக்கிற ஒரு மனைவி ஒரு கணவனுடைய ஆளுகைக்குள்ளாக இல்லாமல் இருந்து செயல்பட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுது அந்த கணவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தவள் ராணியாக செயல்படுகிறாளோ அப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அத்தாலியாள் என்கிற ஒரு ராணியை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த அத்தாலியாள் என்கிற ஒரு ராணி என்ன செய்தானா, தன்னுடைய கணவன் மரித்து போன உடனே ராஜ வம்சத்தார் எல்லாரையும் அவள் கொலை செய்து அவளே ராணியாக மாறினாள். அவள் தன்னுடைய கணவனோடு கூட இருந்து ஒரு அரசாளுகிற ஒரு ராணியாக அவள் இல்லை, ஆனால் சர்வாதிகார ஒரு ராணியாக அவள் இருந்தாள்.
வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த அத்தாலியாளின் மனுஷர் எல்லாரும் புகுந்து தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சாட்சி இல்லாத ஒரு ராணி. கர்த்தர் உங்களை ஒரு எஸ்தர் ராஜாத்தியாய் அவர் பார்க்கிறார். உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் எஸ்தர் ராஜாத்தியை போல நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவேதான் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே முதலாவதாக எஸ்தர் செய்த காரியம் என்ன? முதல் செய்தி வருகிறது, எஸ்தர் உன்னை இதற்கு தான் கத்த கொண்டு வந்திருக்கிறார், இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படி ராஜ்யம் என்ன உனக்கு கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. முதலாவது அவர் செய்த காரியம் என்ன? நான் ஜெபிக்கணும். உடனே சொன்னா, என் முதையை பார்த்து சொன்னீங்க, போய் சூசா நகரத்தை எல்லாரையும் அழைத்து எனக்காக ஜெபியுங்கள், உபவாசம் செய்யுங்கள், நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரியே, நீங்க எத்தனை நாள் உங்கள் குடும்பத்துக்காக உபவாசம் செய்திருக்கிறீர்கள்? கணவனோடு பேசுவதற்காக, கணவனுடைய மனம் மாறுவதற்காக எவ்வளவு நாள் உபவாசம் செய்து ஜெபித்திருக்கிறீர்கள்? தகப்பனே என்னோட வாழ்க்கையில மாற்றவரை சொல்லி எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறீர்கள்? யோசித்து நீங்க பார்க்கணும். எடுத்த உடனே அவரோட ஹஸ்பண்ட் சேர்ந்து ஆர்கியூ பண்ணா முடிந்து விடுமா? கணவனை பார்த்து சொல்லபடி நான் சொல்வதை நடக்கணும்னு சொன்னால் வாழ்க்கை முடிந்து விடுமா? தேவன் அதை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கும் இயேசுவேலுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஒரு எஸ்தர் ராஜாத்தி நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய சுவரில் நின்று கர்த்தா நான் ஜெபிப்பேன் என்று குடும்பத்துக்காக முழங்கால் என்று குடும்பத்தை மாற்றுவேன் என்று சொல்லி சபதம் எடுத்து நீங்க ஜெபிக்கணும். இந்த எஸ்தர் ராஜாவுக்கு பெயர் என்ன? அகாஸ்வேரு. அந்த மனிதன் 122 ராஜ்யங்களை ஆண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் தேவனுடைய மனிதன் அல்ல, தேவ பிள்ளை அல்ல, அவன் யூத மனிதன் அல்ல, இஸ்ரவேல் கோத்திரங்களை சேர்ந்தவன் அல்ல, அவன் புறஜாதி ராஜா. அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறாங்க, நான் என்னுடைய குடும்பத்துக்காக வைராக்கியத்தோட உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார்கள். 3 நாள் உபவாசம் இருக்கிறார்கள். தண்ணீரும் குடியாதபடி, புசியாமல் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எத்தனை நாள் ஜெபித்திருக்கிற குடும்பத்திற்காக? என்ற கணவனுடைய வாழ்க்கைக்காக எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறீங்க? என்ற கணவர் முடிவு எடுக்க போகிறார், அந்த முடிவு உம்முடைய முடிவா இருக்கணும்னு சொல்லி ஜெபித்திருக்கிறீர்களா? நான் தான் என்னுடைய கணவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பேன் என்று சொல்லி வீம்பு பேசிக் கொண்டிருந்த கர்த்தர் எப்படி உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்க முடியும்? கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி நீங்க யோசித்து பார்க்கணும். தேவனே, நான் ஒரு ஏசேபேலா இருக்கிறேனா அல்லது ஒரு எஸ்தராய் நான் இருக்கிறேனா? நான் என் குடும்பத்துக்காக எவ்வளவு ஜெபித்து இருக்கிறேன்? உண்மையிலே ஜெபிக்கிறேனா? என் கணவனிடத்தில் நான் அதிகாரம் செலுத்தி காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி யோசிக்கிறேனா? அழுது காரியத்தை சாதிக்கலாம் என்று நான் நினைக்கிறேனா? தேவனே, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்திலே நான் ஊற்றுவேன், உம்முடைய சமூகத்தில் நான் அழுவேன், உபவாசிப்பேன், ஜெபிப்பேன். நீர் என்னுடைய கணவனை மாற்றுவீர். அந்த ஒரு உறுதி உங்களுக்குள்ளாக வர வேண்டும். குடும்பத்துக்காக உறுதியாக நின்று ஜெபிக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேண்டுமானால் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ராஜா சொல்லுவதற்கு காரணம் என்ன? அந்த ராஜாத்தியுடைய ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ராஜாத்தியாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களை அப்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த கணவன் என்ன சொல்லுவாங்க? ஹாஃப் த கிங்டம் உனக்கு தரைய சொல்லுவாங்க. பாருங்க, அவ்வளவு தூரம் மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற பண்ணுவார். 122 தேசங்களை ஆண்ட ஒரு ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினா உங்க ஹஸ்பண்டோட இருதயத்தை மாற்ற மாட்டாரா? தேசத்தில் நீங்களே உங்களுடைய காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. அதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஒரு கணவன் ராஜாவாக இருக்கணும்னா ஒரு மனைவி ராஜாத்தியாக இருந்து செயல்படணும். அந்த அதிகாரத்துக்குள்ளாக செயல்பட வேண்டும். அப்படிங்க சேர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற்றி தருவார். அந்த எஸ்தர் ராஜாத்தி அப்படி ஜெபிக்காமல் இருந்தால் அந்த அகாஸ்வேரு ராஜா வேறு ஒரு முடிவை எடுத்திருப்பார். யூதர்கள் அழிக்கப்படும்படியான முடிவை எடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் ஜெபித்தபடியினாலே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் ராஜாத்தியாய் நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ராஜாக்களும் ஆசாரிகளும் கர்த்தர் மாற்றுகிறவர். உங்களை ஒரு ராஜாத்திகளாக அவர் மாற்ற விரும்புகிறார். ரெண்டாவதாக மனைவிமாருக்கு என்ன கர்த்தர் விரும்புகிறார்? அங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரங்களில் நிரப்பி அவளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதே இடத்துல பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அநேக மனைவிகளை குறித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளாக அவர் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே தெபொராள் என்கிற தீர்க்கதரிசியானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 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 சகோதரிக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை தந்தார். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தேசத்துக்கே தீர்க்கதரிசியாக எழுப்பினார். உங்கள் மூலமாக தேசத்தை கர்த்தர் மாற்ற முடியும்.
அந்த தெபொராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு நியாயாதிபதியாக இருந்தால் பாராக் என்கிற ஒரு பெரிய ஒரு போர் வீரனுக்கு கை கொடுத்து அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு உதவியாக இருந்தவள் அந்த தீர்க்கதரிசியானவள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக தேசங்களுக்கும் குடும்பத்துக்கும் தீர்க்கதரிசியாக உங்களை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா எழுதுகிறார், நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த பொழுது என்று அவர் எழுதுகிறார். அப்புறம் ஏசாயாவோட ஒய்ஃப் அவங்களும் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. ஆகினால விதம் அப்படி சொல்லி இருக்கிறது. ஒரு மனிதர்களை மாத்திர ஒரு ஆண்களை மாத்திர தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைக்கிறவர் அல்ல, அவர் பெண்களையும் கூட தீர்க்கதரிசிகளாக தெரிந்து கொள்ளுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்று கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மனைவியை கொடுத்தார், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு மனைவி. நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு வல்லமையுள்ள மாறிவிட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற மாற்றம் உண்மை எல்லாவற்றை மாற்றம் நீங்க பார்த்து விடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே ஆசிரியருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. எப்படியா அவருடைய குடும்பத்திலே நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு தருவார். குடும்பத்தில் நடக்கிறவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், கர்த்தாவே என்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுங்க, எனக்கு அந்த வரத்தை நீங்கள் தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை நிச்சயமாய் தருவார். ஜெசி பிளாண்டித்தருடைய சாட்சியை பல முறைகளில் உங்களோட கூட சொல்லி இருக்கிறேன். அவருடைய அம்மா ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்தாங்க. வீட்டில் இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு நாளை ஒரு ஜெசி பிளாண்டித்தரோட அப்போ அவரோட பேர் ஜெரி ஜாக்சன். தன்னுடைய பேரே அவர் ஜெசி பிளாண்டிஸ் கிடையாது, எல்லாருக்கும் அவர் தான் வேலையில் போனீங்க அவர் ஜெரி ஜாக்சன் என்று தான் அவங்க சொல்லுவாங்க. ஜாக்சன், JAXON ஜாக்சன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு நல்ல பேண்டில் பாடுவது, நைட் கிளப்பில் சென்று பாடுவது, அப்படி பெரிய ஒரு பாடகராக அவர் இருந்தார். அவர் பாடகராக இருந்து பெரிய நீளமாக முடிய வைத்திருப்பார். மனைவியெல்லாம் விட்டு ஊராய் சென்று பாடுவார், நடன விடுதிகளில் பாடுவார். அதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. ஆனால் அவருக்கு ஜெபிக்கிற ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயார் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தாயார். இந்த ஜெரி ஜாக்சன் அப்பொழுதோடைய பெயர். அவர் மெக்காலன் டெக்சஸ் என்கிற ஒரு பட்டணத்தில் சென்று அங்கே இரவில் பாடுவதற்காக சென்றிருந்தாராம். சென்றிருந்த பொழுது இரவு நேரத்தில் அவர் போகலாம், எல்லாம் மெக்சிகோ போகலாம், பார்டரை தாண்டி மெக்சிகோ போகலாம். அங்கே ரெனோசோ மெக்சிகோ என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே உல்லாசமாக இருக்கலாம், உல்லாசமான விடுதிகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த இரவில் அவரும் அவரோட கூட சேர்ந்த ஒரு ட்ரம்மர் 2 பேரும் சேர்ந்து பார்டரை தாண்டி மெக்சிகோக்குள்ளே போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவரோட பேர் ஜெரி ஜாக்சன். அவரோட ஃப்ரெண்ட்லாம் அப்படி தான் அவரை தெரியும். அவங்க இருக்கிறது மெக்சிகோ தேசத்தில் இருக்கிறாங்க, அமெரிக்க தேசத்தில் கூட இல்லை. அங்கே சென்று அந்த இரவிடில் உட்கார்ந்து உல்லாசமாக குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று இரவு நேரத்தில் அங்கே வேலை செய்கிற ஒரு மனிதன் கேட்குறான், இஸ் தேர் ஜெசி பிளாண்டிஸ் ஹியர்? யாருக்குமே அவர் பேரை தெரியாது, ஜெசி பிளாண்டிஸ் என்று சொல்லி. ஒரு அந்நிய தேசத்தில் பேர் தெரியாத இடத்துல ஒரு பேரை ஜெரி ஜாக்சன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் திடீரென்று கால் வருகிறது, ஜெசி பிளாண்டிஸ் இருக்கிறாங்களா என்று சொல்லி. அண்ணே கூட இந்த ட்ரம்மர் கேட்டார் அவரை பார்த்து, ஹே, isn't your name Jerry? Jesse? He said, yeah. And then he went and answered the call. அந்த ஃபோனை எடுத்தான். அடுத்த பக்கத்தில் இருக்கிறது அவனுடைய அம்மா. அங்கே அம்மாக்கு எப்படி தெரிந்தது? சொன்னாங்க, பார்த்து நீ இருக்கிற இடத்தை கர்த்தர் காண்பித்தார். இப்போ நீயும் உங்கள் ட்ரம்மர் பாய் அங்கேருந்து வெளியே வரல அப்படின்னா அந்த நைட்டில் முழுசி இப்போ கர்த்தருடைய அக்னி இறங்கி வரப்போது எல்லாரும் சாக போகிறீங்க, எழுந்து ஓடுங்க என்று சொன்னாங்களாம் அந்த அம்மா ஃபோனில். ஏன்? தேவனோடு நடந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள். உங்களை ராஜாத்திகளை கத்த வைத்திருக்கிற தேவன் உங்களை தீர்க்கதரிசிகளாக அவங்களை மாற்ற விரும்புகிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, கணவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர் எங்கே போகிறார், வருகிற எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நீங்கள் அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக இருந்து கர்த்தாவே என்னை தீர்க்கதரிசியை மாற்றும், நான் ஜெபிப்பேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை முதலாவதாக ராஜாத்திகளாக கர்த்தர் உயர்த்துவார். 2வது தீர்க்கதரிசியானவளாக கர்த்தர் உங்களை உயர்த்தி அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். அதுதான் அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதம். 3வதாக உங்களை ஒரு ஆராதனை வீராங்கனைகளாக அவர் பயன்படுத்துவார். வேதத்தில் பார்க்கிறோம், மிரியாம் என்கிற தீர்க்கதரிசியானவள் என்றவளை குறித்து நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிரியாம் என்கிற தீர்க்கதரிசியானவள் தம்புரை எடுத்து பாடினால் எல்லாரோடும் சென்று கர்த்தரை துதித்து பாடினாங்க. உங்களுடைய வீட்டில் துதியின் சத்தம் உண்டாவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் துதியும் சத்தம் உண்டாயிருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கணும். கர்த்தாவே நான் உங்களை துதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் சொல்லி நீங்கள் சொல்லி கர்த்தரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். உங்கள் குடும்பமே உங்களோட அட்மாஸ்பியரை மாறணும். அப்படி மாறுவதற்கு நீங்கள் துதித்து பாடினீங்கன்னா கர்த்தர் கிருபை தருவார். அவருடைய கூட வேலை செய்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவரோட மனைவியும் தெளிவாக நன்றாக மனம் திறந்து பேசுவார்.
அவர் சொன்னார், அவங்க ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சென்று வேலைக்காக சென்றிருந்தாங்க. மனைவிக்கு அந்த இடம் பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தால் ஒரே பிரச்சனை, மனைவி அழுது கொண்டே இருப்பாங்களாம், பிள்ளைங்களாம் அழுது கொண்டே இருப்பாங்க. ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு அவருக்கே ஆயிடுச்சு. கடைசியாக மாறி வந்துட்டார், மனைவிக்கு பிடித்ததுக்கு வந்துட்டார். இப்போ வந்து என்கிட்ட இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பேசி கொண்டு இருந்தார். அப்போ சொன்னார், வீட்டில் வந்து எல்லாம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னார். என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப் பாடிட்டு இருக்கா, ஷீ இஸ் சிங்கிங் அண்ட் டான்சிங் இந்த கிச்சன் என்று சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் வரணும்னா நீங்கள் துதிக்கிற துதியின் பாடல் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். நீங்கள் தான் வீட்டில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்கள். எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வளர்ந்தப்போ எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சுருந்தா தெரியுமா, என்ன அப்படி செல்லமாக வச்சுருந்தாரு, நான் தான் வீட்டிலே ஜாய் என்று சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பார்த்தா ஷீ இஸ் த ரீசன் ஃபார் ஆல் த சாரோவாக இருக்கும். அப்படி இல்லை. யூ மஸ்ட் பி த ரீசன் ஃபார் த ஜாய் அட் யுவர் ஹோம். யூ ஆர் த பர்சன் ஹூ பிரைஸ் த லார்ட், worshiping the Lord, singing and dancing for the Lord. குடும்பத்தில் கணவன் வீட்டுக்கு வரும் பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாவதற்கு, பாடுவதற்கு, தேவனை துதித்து பாடுகிற ஒரு கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தருவார். தகப்பனே, என்னை ஆனந்த தைல அபிஷேகத்தில் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கணும். உங்களை ராஜாத்திகளாக, தீர்க்கதரிசிகளாக, ஒரு தேவனை துதித்து பாடுகிற சந்தோஷத்தில் நிரம்பினவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இப்போ நம்ம அதற்கான ஏற்படுத்தி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். சற்று நேரம் அதிகமாகிவிட்டது இன்றைக்கு, ஆனாலும் கூட இந்த தேவனுடைய சமூகம் நம்ம ஜெபிக்கிற நேரம். ஆகல கர்த்தர் சமூகம் கணவனும் மனைவியாக சேர்ந்து ஜெபிக்கணும். தனித்தனியாக இருந்தீங்கன்னா சேர்ந்து கொள்ளுங்க. I invite you to come and join me on the stage. நீங்களாம் சேர்ந்து கொள்ளுங்க. Husband and wife, please come together wherever you are. If you're seated away from each other, come closer. If you're watching us on the live stream, please invite your spouse, husband or wife, உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியாக அந்த ஜெப நேரத்தில் அழைத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஒருவேளை உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களோட கூட இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் அவளை மனதில் வைத்து நீங்கள் அவளை நினைத்து அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது குடும்பத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வருங்கால துணைக்காக நீங்கள் ஜெபிங்க. இப்பொழுது கர்த்தாவை நாங்கள் அப்படியாக இருப்போம் என்று நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. எல்லா கண்களும் மூடி இருக்க, கரங்களை ஊற்றி அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவை இதோட சில அர்ப்பணிக்கிற எல்லாம் ஆயத்திலும் ஜெபிங்க. தகப்பனை முதலாவதாக கணவன்மார் எல்லாரும், தகப்பனை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, நான் ஆசாரியனை இருப்பதில் தவறி இருக்கிறேன் ராஜா, நான் ராஜாவாக இருப்பதில் தவறி இருக்கிறேன், நான் தகப்பனை ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதில் நான் தவறி இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் பொறுப்பை நான் செய்யலை, என்னை மன்னியுங்க, என்னை மன்னியுங்கப்பா. இன்று முதல் கொண்டு கர்த்தாவே நான் நீர் விரும்புகிறபடியாக என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவியை பரிசுத்தம் செய்கிற ஒரு ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசிரியராக நான் நிற்பேன் என்று பண்ணியுங்க. அப்படி சொல்லி நான் ஜெபிக்கிற சொல்லுகிறவர்கள், இன்று முதல் அப்படியாக நான் மாறுவேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. கர்த்தர் ஒவ்வொரு கைகளையும் பார்த்து இன்று முதற் கொண்டு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சகோதரிமார்கள் இப்பொழுது, தகப்பனை நான் என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, என்னை கர்த்தா ஒரு ஜெப வீராங்கனையாக மாற்றும். நான் ஜெபிக்கல குறைந்திருக்கிறேன். பல சமயங்களில் கர்த்தா நான் என்னுடைய சுயமாகவே நான் காரியங்களை சாதித்துக்கொள்ள என்று யோசித்திருக்கிறேன். என்னை மன்னியும். இன்று முதற் கொண்டு ஜெப வீராங்கனையாக மாறும்படி, ஒரு சுவிசேஷத்துக்காக எழுதிருக்க தீர்க்கதரிசியாக நான் மாறுபடி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவை குடும்பத்தில் சந்தோஷம் வருவதற்கு ஒரு வெசல் ஆஃப் ஜாயாக நான் மாறுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரில் அர்ப்பணித்து செபியுங்க. எனக்கு அந்த கிருபை தாருங்க என்று செபியுங்க. God bless you, 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 God bless you. Father, we thank you. தகப்பனே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு தகப்பனே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக நாங்கள் வாழ்வதற்கு இப்பொழுது அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது கர்த்தாவே கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்துக் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே தேவ சமூகத்தில் நான் அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. நேரலை மூலமாக கர்த்தாவே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தகப்பனே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தீர்க்கதரிசிகளாக எழுப்புவீராக. கர்த்தா முதலாவதாக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படியாக, தேவ சமூக குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணும்படி ஜெபிக்கிறவர்களாக மாறத்தக்கதாக ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் கொண்டு அப்படி பயன்படுத்துவீராக ராஜா. தகப்பனே, தங்கள் அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இன்று முதல் கொண்டு கர்த்தாவை ஜெபித்து கர்த்தாவை காரியத்தை சாதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக. தகப்பனே, தீர்க்க தரிசன வரத்தினாலுடைய பிள்ளைகளை நீர் புதுப்பித்து விடுவீராக.
கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவீராக. ஜெபத்திலே காரியங்களை வெளிப்படுத்துகிற வரத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. துதியின் சத்தத்தை கர்த்தா வீட்டிலே கேட்கப்படுவீர்களா கர்த்தா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராக. கர்த்தர்படி செய்கிறதற்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா கரங்களை திறக்கிறது நன்றி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.